பார்த்தா நம்ம தம்பி சைரன் வச்ச ஜீப்ல தான் போகணும். நான் விடுவேனா? ஊர் பூரா நாலா பக்கமா தேடி பார்த்தேன். எல்லா வண்டியும் ஷூட்டிங்க்கு எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஒரே ஒரு வண்டி மிச்சம் இருந்தது, அது கமிஷனர் வண்டி. அதையும் எடுத்துட்டு வந்திருப்பேன். தேவையில்லாம என்னால ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஐபிஎஸ் அதிகாரிக்கு முட்டிக்க வேணாமே, ஒரு நல்ல எண்ணத்துல கால் டாக்ஸி எடுத்துட்டு வந்துட்டேன். வேற ஒன்றும் பெருசா செலவில்லை. வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு வெறும் 350 ரூபாய் தான். அநியாயத்துக்கு ஷாக் கொடுக்குறாங்க. சரி, பேசிக்கிட்டே இருப்பாரு, நீ கிளம்பு. சரிக்கா. நீங்க எல்லாம் பெட்டி தூக்கூடாது, ஒரு அதிகாரி பெட்டி தூக்கலாமா? அதுதான் நான் இருக்கேன். ஏண்டா சொல்ல, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்னு. ஏண்டி தம்பிக்கு முறுக்கு அதிரசம் பேக் பண்ணிச்சியா? அதெல்லாம் பேக் பண்ணி பிளாஸ்டிக் பையில போட்டு கட்டி கொடுத்துருக்கேன். அதான பார்த்தேன், தொலைச்சிருப்பேன். வடிவாடா சொல்லலாம். வா வா வாங்கடா, சித்தப்பா டாடா சொல்ல. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, கும்பலா வாங்க, டாடா சொல்லலாம். வா வாப்பா வா. செல்வா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன வேணாலும் சரி. அண்ணனுக்கு ஒரு லெட்டர் அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். ஒரு போன் அடி, அண்ணனுக்கு போன் அடி. அண்ணன்னா வீட்டுக்கும் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அதான் சரி, வரேன்க்கா. போயிட்டு வாப்பா. அண்ணா டாக்ஸிக்கு பணம் கொடுத்துறீங்களா? அது இங்க பணம் தர வேணாம் தங்கச்சி, ஸ்டேஷன்ல போய் இறங்குனது அப்புறம் கொடுத்தா போதும். அதான் தைரியமா கூட்டு வந்தேன். உள்ள போய் அவனுக்கு பணம் எடுத்துட்டு வந்து கொடுங்க. அறிவு கிட்டவள, கொஞ்சம் அறிவு கட்டி. உனக்கு ரிசர்ச்ச பாதி எடுத்து தம்பிக்கா கால் டாக்ஸி பிடிக்க போனா வந்த ஞாபகப்படுத்த வேணா. அது சாதாரண ப்ராஜெக்டா, பல கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட். அலட்சியமா இருக்கா? வரேன் தம்பி, வாழ்க்கையில் அலட்சியம். எழுத்து அக்கா, பரவாயில்ல, நான் பார்த்து கொடுத்துக்கிறேன்க்கா. வரேன்க்கா. பாய்டா. பாய். பாய், see you. ஓகே, பாய், see you. இந்த பக்கம் வா. ஏய், டாடா சொல்லு. வா. விஜயா, இதுல 3000 ரூபாய் இருக்கு. நீ விருப்பப்பட்ட மாதிரியே சான்கோலியே போய் சேர்ந்துக்கோ. அண்ணி, எதுக்குமா? இந்தாங்க. ராகுல் அஞ்சலி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க. ஐயோ வேண்டாமா, நீயே கட்டிடு. சரி, என்ன வேற ஏதாவது வேணுமா? அக்கா, நான் ஏற்கனவே சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டியா? நான் கொடுத்த பணம் போதாதுன்னு சொன்னேன். ஆனந்தன் மாமா தான் பணம் கொடுத்தாரு. ஆனந்த் மாமாவா? என்ன நீ இதெல்லாம்? நீ கேட்டியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம குடும்ப கஷ்டத்தை இப்படிதான் ஏழை விடுறதா? அவனே சரியா வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் கிட்ட போய் பணம் கேட்டிருக்க? குடுக்கறவங்க கிட்ட தானே கேட்க முடியும். நல்லா பேசுற, ஆனா குடும்ப சூழ்நிலை தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இந்த பணத்தை அவங்க கிட்ட திருப்பி கொடு. இனிமே எதுவா இருந்தாலும் வேற ஆள் கிட்ட கேட்காதடி. கொஞ்சம் முன்ன போய் நானே அட்ஜஸ்ட் பண்ணி பணம் கொடுக்குறேன். நம்ம குடும்ப பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் எதுவுமே கேட்கலக்கா, என் பிரச்சனைய சொன்ன, அவரே பணம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஆமா, நான் வெளியாள் கிட்டயோ இல்ல ரோட்ல போறவங்க வரவங்கிட்டயோ பணம் கேட்டேன். ஆனந்தன் என் சொந்த மாமா தானே. அதே தான் நானும் சொல்றேன். வெளியே வட்டிக்கு வேணாலும் பணம் வாங்கலாம், ஆனா சொந்தக்காரன் கிட்ட வாங்கவே கூடாது. அது நமக்கு அசிங்கம் டி. சரி, நீ சாப்பிட வாமா. சாந்தி, எதுக்குமா இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? நீ கொஞ்சம் சும்மா இருமா. இங்கே பாருமா, மாப்பிள்ளை வந்தது வராதுமா, நீ ஏதாவது பேசி அவரை கோவப்படுத்திடாத. இன்னைக்கு நல்ல நாள் அதுவும்மா. நீ கொஞ்சம் வாயை மூடுறியாமா? என் கோவத்தை கிளறாதம்மா. அவன் தான் சொல்றேன்ல, புருஷன் பட்டாட்டுக்குள்ள 1000 இருக்கும், நீ ஏன் தலையிடுற? அதுக்கு இல்லைங்க. என்ன ஒதுக்கு இல்லைங்க, பயப்படுறியா இல்லையா? சாரி மாமா, போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? உங்களுக்கு வீட்ல இருக்கிறவங்களை விட வெளியில இருக்கவங்க தான் முக்கியமா போயிட்டாங்கல்ல? புரியாம பேசாத சாந்தி. யாரு புரியாம பேசுறது, நீங்களா இல்ல நானா? எதுக்குமா இப்படி சத்தம் போடுற? மாமா, நீங்களே அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். மாப்பிள்ள, ஊர் பஞ்சாயத்து, குடும்ப பிரச்சனை, அண்ணன் தம்பி சொத்து தகராறு, இதெல்லாம் 3ஆம் பட்சம் தாராளமா தலையிடலாம். ஆனா புருஷ பொட்டாட்டி சண்டையில
யாருமே தலையிடக்கூடாது மாப்பிள்ள. நாங்க இவளை பெத்தவங்க தான் இல்லைங்களே. நான் இப்ப ஏதாவது சொல்ல போய் இது புருஷ பொண்டாட்டி பிரச்சனை, நீங்க யாரு தலையிடுறதுக்குன்னு என் பொண்ணு கேட்டுட்டா யாருக்கு அச்சிங்க மாப்பிள்ள? எனக்கு தானே அச்சிங்கோ. நான் என் மரியாதையை காப்பாத்திக்க வேணாமா? மாமா நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாமா? நீங்க தானே இந்த குடும்பத்துக்கே மூத்தவர். நீங்க எங்களை தண்டிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் முழு உரிமை இருக்கு மாமா. வாஸ்தவம் தான், நான் தான் உங்களுக்கு எல்லாமேங்கிறது உண்மைதான் இல்லைங்களே. ஆனா பொது பிரச்சனை ஏதாவது எடுத்துட்டு வாங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். நிலம் வாங்க போறேன், அங்க வாங்கலாமா இங்க வாங்கலாமான்னா நான் தீர்த்து வைக்க போறேன். இல்ல வீடு கட்ட போறோம், நான் டிசைன் தான் முக்கியங்கிறேன், அவன் வாஸ்து தான் முக்கியங்கிறேன். நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க மாமான்னு வாங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல தலையிடுற உரிமை அந்த ஆண்டவனுக்கே இல்லைன்னும் போது நான் எம்மாத்திர மாப்பிள்ள. ப்ளீஸ் சாந்தி, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நானும் உன் கூட கோயிலுக்கு வரதுக்கு ஆசை ஆசையாக தான் கிளம்பினேன். திடீர்னு ஒரு முக்கியமான வேலை போக வேண்டியதா போச்சு. இங்க பாருங்க, ஊர்ல இருந்து அப்பா அம்மா வந்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டே. இது எல்லாமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ப்ரோக்ராம். இவ்வளோத்தையும் நீங்க விட்டுட்டு போயிருக்கீங்க. சரி, நீங்க போனது முக்கியமான வேலையாவே இருக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், எங்க அம்மா அப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லுங்க. நம்ம சப் எடிட்டர் காயத்ரிக்கு அர்ஜென்ட்டாக 6000 ரூபா பணம் தேவைப்படுது. அதான் நேரில் போய் கொடுத்துட்டு வந்தேன். வர வழியில் டிராஃபிக் ஜாமு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கேட்டிங்களாப்பா உங்க மாப்பிள்ளையோட முக்கியமான வேலையை? ஏன் அந்த 6000 நீங்க ஆஃபீஸ் போனீங்கல்ல, அப்ப கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல? ஐயோ சாந்தி, இது கூடவே எனக்கு தெரியாது. நான் ஆஃபீஸ் போயிருந்தபோது அவங்க ஒரு வேலையை வெளியே போயிருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் மறுபடியும் அவங்க ஆஃபீஸ் வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பமே ஏற்படல. ஏன் ஆஃபீஸ்ல யார்கிட்டயாவது கொடுத்து காயத்ரி வந்தா இந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல? அவங்க என்கிட்ட பணம் கேட்டது ஈவினிங் தான். நான் எப்பவும் போல வழக்கமா ஆஃபீஸுக்கு மதியம் வரும்னு நினைச்சிருக்காங்க. நான் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபோனே பண்ணாங்க. சரி, அவங்களை இங்க ஆட்டோல வர சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே? அதுக்கெல்லாம் டைம் இல்லை சாந்தி, நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. நான் வண்டியில் ஏற போகும்போது தான் விஷயமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து இங்கே வந்து அது வரல நாம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகாதா? அதனால தான் நானே நேரடியாக போய் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வரலாம் ட்ரை பண்ணேன், வர முடியல. சரி, எங்களை நீங்க டிரைவர் கூட அமிச்சிங்கல்ல, அதுக்கு பதிலா அந்த டிரைவர் கிட்ட பணத்தை கொடுத்து அமிச்சு நீங்க எங்க கூட வந்திருக்கலாம்ல? ஐயோ சாந்தி, எனக்கு அப்ப அந்த ஐடியாவே தோணல. எப்படிங்க தோணும்? நாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டோம். ஆனா அந்த சப் எடிட்டர் எங்களை விட உங்களுக்கு முக்கியமானவளா போயிட்டா. அப்புறம் எப்படி அந்த ஐடியா தோணும்? ப்ளீஸ் சாந்தி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. அந்த காயத்ரி நம்ம பத்திரிக்கையில 3 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அட்வான்ஸு, எமர்ஜென்சி, அது இதுன்னு ஒரு பைசா கூட என்கிட்ட கேட்டதில்லை. பக்கத்து தெருவுக்கு போயிட்டு பக்கத்து ஊருக்கு ஆட்டோவில் போயிட்டு வந்தேன்னு கன்வீனியன்ஸ் கேட்குறவங்க மத்தியில் சொந்த காசில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு சொந்த வண்டியில் நம்ம ஆஃபீஸுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம போய் உதவலனா அப்புறம் நான் எதுக்கு முதலாளி, எம்டி, எடிட்டர்னு? சரி, அவங்கள மதிக்க வேண்டாம், அவங்க உழைப்பை மதிக்க வேண்டாமா? நான் அவ்வளோ தூரம் நேரில் போய் பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னா அவங்க உழைப்புக்கு, நேர்மைக்கு, சின்சியாரிட்டிக்கு நான் கொடுத்த மரியாதைன்னு அர்த்தம். இதை பாரு, கோர்ட்ல குற்றவாளி நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. நானும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்பனா? வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். இல்ல தப்புன்னு நினைச்சா என்ன தண்டனை வேணாலும் கூட நான் ஏத்துக்கிறேன். இங்க பாருங்க, உங்களை தண்டிக்கிறதுக்கு நான் நீதிபதி இல்ல, உங்க பொண்டாட்டி. இப்ப நம்ம சாப்பிட போலாம். ஆனா அதுக்காக நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிடாது. சாந்தி, கிப்பர்மா இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான் சார். ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? தப்பு இல்லாம கேளு சார். நமக்கு இந்த நைட் டியூட்டி தேவையா? யோ, நீ போலீஸ்காரனா? ஒரு போலீஸ்காரன் கேட்க கேள்வி அது வெக்க மேல உனக்கு? அது இல்லை சார், பகலில் 16 மணி நேரம் டியூட்டி பார்க்குறோம், அது போதாதா?
போதாதியா, நாம யாரு? போலீஸ்காரன். நாம பாக்குற சாதாரண வேலை இல்ல, சர்வீஸ் பண்றையா, பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்றோம். எப்பவும் நம்ம மனசுல டியூட்டி டியூட்டி, இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். புரியுதா? முதல்ல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் எனக்கு நைட் டியூட்டி கொடுங்க, நைட் டியூட்டி கொடுங்கன்னு அலைவ. சார், கல்யாணம் ஆனவங்க லீவு போட்டு வீட்லயே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னன்னா தலைகே சொல்றீங்களே. அனாவசியமா பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. டியூட்டி கவனிமேன். சார், 2 வீலருக்கு பதிலா 4 வீலரே வருது சார். சார், அங்கே நின்றுச்சு. வருயா, அவசரப்படாத. சார், ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார். நல்ல வேட்டை, வா. யோ, வணக்கம் சார். வணக்கம் இருக்கட்டும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டியே, தப்பு தானே? சத்தியமா குடிக்கல சார், வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாத்தடிக்கலையே சார். அவன் குடிச்சதை நம்ம 4 கண்ணால பார்த்தோமே சார். பார்த்தையா, ஆனா நாத்தடிக்கலையே சார். குடிக்காம வரவனே நீங்க நிக்க வச்சு கறந்துடுவீங்க. இவன் குடிச்சதை நம்ம 4 கண்ணால பார்த்துட்டோம். விடுவா போறீங்க? இப்ப பாரு நான் எப்படி கோக்கி போடுறேன்னு. யோ, நீ காரை விட்டு இறங்கி குடிச்சத நாங்க 2 பேரும் எங்க 4 கண்ணால பார்த்தோம். குடிச்சியா இல்லையா? சார், அதை பீரு நினைச்சிட்டீங்களா? கூல்ட்ரிங்க் சார். இங்க பாருங்க. என்னையா இழிக்கிற? எடுத்த இடத்துல வை. சார், இவனை பார்த்தா நம்ம கையில புடிப்படுற மாதிரி தெரியல சார். பொறுத்திருந்து பார். எப்படி சூடு. எது எப்படியோ, நீ குடிச்சல? ஆமா சார், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சேன் சார். யோ, நீ என்ன குடிச்சேன்னு கேட்டனா? குடிச்சியா இல்லையா? ஒழுங்கா பதில் சொல்லு. ஒரே குழப்பமா இருக்கே. இது எப்படி இருக்கு? சார், உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளுங்க சார். கப்புன பாயிண்ட புடிச்சிட்டீங்க சார். அது வந்து என்னையா வந்து போய்ங்கறான். யோ, ஐயா கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு. பொய் சொன்னா அதுக்கும் ஒரு கேஸ் போட்டுவாரு. ஆமா, குடிச்சல? ஆமா சார், குடிச்சேன். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது சட்டப்படி தப்பு. எடு 500 ரூபா ஃபைனு. சார், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்குலாம் 500 ரூபா ஃபைன்னா ரொம்ப அதிகம் சார். பெரிய தொல்லையா இருக்கானே. யோ, அது குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலையா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, ஒரு 100 ரூபாய் வெட்டு. ஐயா, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கள்ளியா தம்பி, இனிமே நடு ரோட்ல நின்னுலாம் குடிக்கப்படாது. குடிக்கணும்னு ஆசை வந்தா வீட்டுல போய் குடிக்கணும். சார், இனிமே டிரைவ் பண்றப்ப பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். இருந்திட்டான் பாப்போம். எல்லாம் என் நேரம். ஓகே, பை. வணக்கம். வணக்கம். ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜெஃப்ரின். ஜெஃப்ரின். யா. என்ன பா? யா, ஓகே. என்ன பாரு வேணும்? எனக்கு ராஜா. ஸ்ரேயா, ஹாய். ஏய், என்னடி? எதுக்காக நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன்னு ஃபோன் பண்ண? இதுக்கு தான். என்னது இது? ஜீன்ஸும் ஷர்ட்டும். நேத்து தான் சொன்னேன், அதுக்குள்ள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வெரி குட். என்கிட்ட கொஞ்சம் பைசா இருந்தது, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் இரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே. வாவ், யூ லுக்கிங் சோ கியூட். எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடி, நான் என்ன உன் புருஷனா? என்னமோ ஃபர்ஸ்ட் நைட்குள்ள பால் கொண்டு வர மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்க. இல்ல, நான் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டதே இல்லையா. நான் கூட இப்படிதான். எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு saree கட்ட சொன்னாங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கட்டும்போது ரொம்ப வெக்கமா இருந்தது. எதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது வெக்கமாவும் கொஞ்சம் கூச்சமாவும் தான் இருக்கும். எல்லாம் பழக பழக சரியா போயிடும். இப்படியே கம்ப்யூட்டர் சென்டர் போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோயே ஃபர்ஸ்ட் ரோட்ல போனாவே போதும், ஊர்ல இருக்கவன் கண்ணெல்லாம் உன் மேலதான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ மட்டும் என்ன உன் வீட்டில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க அலோவ் பண்ணலன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கவே முடியாது. என்னடி? சோ
இந்த கெட்டப்ல தான் இனிமே நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் போற. அது சரி, டெய்லி உங்க வீட்ல இருந்து நீ ட்ரெஸ் கொண்டு வந்து இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறது இட்ஸ் பாசிபிள்? அதுக்கும் நீ தாண்டி எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். சரி, கவலைப்படாத. நான் எப்பவும் பர்ச்சேஸ் பண்ற ஃபேஷன் ஹால் இருக்கு, அங்க நான் சொல்லி வைக்கிறேன். சப்போஸ் நான் இங்க இல்லனா கூட நீ அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டி. இந்தா. ஸ்ரேயா, நீ எங்கேயோ வெளியில கிளம்புற மாதிரி இருக்க. ஆமா, பிரவீன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்த உடனே ஃபாத்திமா பிளாசா போகணும். வந்துட்டான் போல இருக்கு, வா போலாம். இல்ல, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் அப்புறமா போறேன். ஏன்? இல்ல, எனக்கு கூச்சமா இருக்கு, நீங்க போங்க. என்னடி இது, வா போலாம். ஓகே சினு, நாளைக்கு தானே பேமெண்ட், கண்டிப்பா கொடுத்துறேன். ஹே ஸ்ரேயா, சொன்னா கேளு ப்ளீஸ், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நான் தான் கூட வரல, அப்புறம் உனக்கு என்ன? பிரவீன், ஹாய். இதான் விஜயா, என்னோட ஃப்ரெண்ட். ஆல்ரெடி ஒன் டைம் மீட் பண்ணிருக்கனே. இவளை சான்கோடெக்ல டிராப் பண்ணனும், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நோ ப்ராப்ளம், போலாமே. ஓகே, வா போடி, போய் உட்காரு. சாந்தி, என் வாட்ச் எங்க? இதோ இங்கதான் இருக்குங்க. இந்தாங்க. மாமா, அங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. என்ன மாமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், அதான் சொல்லிட்டு போகலான்னு. ஐயோ, இதை சொல்றதுக்கா இவ்வளோ தூரம் மாடி ஏறி வரீங்க? நான் தான் உங்களை ட்ராப் பண்ண கீழே வர போறேன்ல. அட அது இல்லை மாப்பிள்ள, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசலான்ட்டு. சொல்லுங்க மாமா. சாந்தி, போய் காப்பி கொண்டாம்பா. என்ன மாமா, என்ன விஷயம்? மாப்பிள்ள, சொல்றேனே, எனக்கு தப்பா நினைக்காதீங்க. ஒரு பொண்ணை பெத்தவங்களுக்கு அந்த பொண்ணு புகுந்த வீட்டில் புருஷனோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தான் பெத்தவங்களுக்கு ஆனந்தம். நீங்க என்ன சொல்றீங்க மாமா? நான் சாந்தி சந்தோஷமா தானே வச்சிருக்கேன், யார் மனசையும் நான் புண்படுத்தலையே. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மாமா. நீங்க எங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். வேணா சாந்தி கேட்டு பாருங்களேன். சாந்தி, சாந்தி. மாப்பிள்ள, அவளை எது கேட்கணும்? நாங்கள் தான் நேர்லேயே பார்த்தோமே. அத்தை, நீ இல்லை மாப்பிள்ள, கல்யாண நாள் அதுவுமா எங்கள் பொண்ணு கண் கலங்கி நினைத்த நாங்கள் தான் நேர்லேயே பார்த்தோமே. என்னத்த, சாந்தி தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா? நீங்களுமா? நொடிக்கு 100 தடவை என் பொண்ணுகிட்ட என்ன புரிஞ்சுக்க ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்க ப்ளீஸ் சொல்றீங்க. என் பொண்ணு நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்காக நீங்க ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? கல்யாண நாள் அதுவுமா நாங்கள் மாமியார் மாமனார் ஊர்லேருந்து வந்திருக்கோம், எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறதுக்கு. உங்களால் நேரம் ஒதுக்க முடியலங்கும்போது எங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பாசமாக தான் இருக்கீங்கன்னு நாங்கள் எப்படி மாப்பிள்ள கணக்கு போட முடியும்? தங்கிட்ட வேலை செய்கிறவங்களோட உழைப்பை மதிக்கிறவர் தான் என்னோட மாப்பிள்ளைன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் அதே நேரம் கட்டின பொண்டாட்டியோட பாசத்தையும் எதிர்பார்ப்பையும் புரிஞ்சுக்க தெரியலையேன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல முதலாளியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? மாப்பிள்ள, தொழில்னு எடுத்துக்கிட்டா 1000 தொழில் இருக்கு. பணம் சம்பாதிக்கவோ 1000 வழி இருக்கு. நம்பிக்கையை காப்பாற்றவோ உழைப்பை மதிக்கவோ 1000 வழி இருக்கு. ஆனா வாழ்க்கைங்கிறது ஒன்னே ஒன்று தான். அதில் பொண்டாட்டிய வர்றவ ஒருத்தி தான். அந்த ஒருத்தியோட சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை இருக்கு, அதுதான் உண்மையான வாழ்க்கை. பல கட்டுரைகளையும் கவர் ஸ்டோரி எழுதுற உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாமேன்னு தான். மாப்பிள்ள, எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. அவள் கண் கலங்கினோடனே எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் உங்ககிட்ட கொட்டிட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஐயோ அத்தை, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. சாரி அத்தை, இனிமேல் அப்படி எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன். அப்பா, காஃபி இந்த புடி
அத கூட இது ஆறி போச்சு. மாப்பிள்ள, இந்த காப்பி எப்படி ஆறி போயிருக்கோ அதே மாதிரிதான் பல விஷயங்களும் ஆறி போயிடும். பாண்டீஸ்வரி, மாப்பிள்ள என்ன அழகா சிரிக்கிறார் பாரு. பிரவீன், சாங் போடு. ஷூர். அனைவரும் கைகள் கொலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே இனி இந்த பூமியின் சரித்திரம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது